கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மை 4 மாதங்கள் முழுவதும் வழிநடத்தி, இந்த 5ஆம் மாதத்தை காண நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 5வது மாதத்தில இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து உங்களோட தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி சொல்லி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில நம்ம வாசிப்போம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். "அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்" என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைத்தாராம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு கர்த்தர் சொல்றார். உன்னை ஒரு நிமிஷம் நான் கைவிட்டாலும் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன்ப்பான்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லைங்க. கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனையோ சூழ்நிலைகளை நம்மளை தாங்கி பிடிச்சு தாவீது ராஜா சொல்லும் போது, என் கால் சறுக்குதுன்னு சொல்லும் போது அவர் கிருபை என்னை தாங்குதுன்னு, அது போல எத்தனையோ சூழ்நிலையில நம்மளை தாங்கியிருக்கிறார் இல்லையா. அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை இருக்குதுன்னு தாவீது ராஜா சொல்றாருங்க. அவருக்கு பயந்தவர்களா நம்ம நடக்கும்போது அவருடைய கிருபை நம்மளை விட்டு என்னைக்குமே விலகி போகாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தாங்க, அவர் தயவோ நீடிய வாழ்வு. அவர் நமக்கு கொடுக்குற வாழ்க்கை நீடிய காலமா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீடித்த நாட்களாக கொடுப்பேன், உனக்கு தீர்க்காயுசு கொடுப்பேன். இதெல்லாம் எதுக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவர் அதிகமாக உணர்த்துகிறாருன்னா, அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால தாங்க. அவர் கிருபை இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அந்த வசனம் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன்னு சொல்றார். நிறைய பேர் சொல்றோம், ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையானே தெரியல, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறோம். நமக்காக தாங்க இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்றார். 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியம் ஒருவேளை இந்த 5ஆம் மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, கிருபையை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, கர்த்தர் என் மேலே வச்சிருக்க கிருபை பெரியதுன்னு தாவீது சொல்லும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அந்த வார்த்தையை சொல்கிறார் இல்லைங்களா. நிச்சயமாங்க, அவர் நம்ம மேலே வச்ச கிருபை ரொம்ப ரொம்ப பெரியது. அதனால் அந்த கிருபை உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்குங்க. நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களுக்கு வாக்கு கொடுத்து அதை செய்யாமல் போனாலும், கர்த்தர் நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற இருக்கிறாருங்க. அவர் நமக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கும் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவார். நம்முடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட இருந்து வாக்குத்தத்தம் பண்ணி அவங்கள ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி திடப்படுத்தி கர்த்தர் அவங்கள நடத்தியிருக்கிறார். அது போல தாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கும் கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்து நடத்துகிறார். இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன். நிச்சயமாங்க, நித்திய கிருபை உங்கள் தலை மேலே நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதில் 7ஆம் வசனம் நம்ம பார்த்தோம்னா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அவர் இரக்கம், கிருபை, தயவு எல்லாமே ஒன்று தாங்க. இது எல்லாமே அந்த கிருபைக்குள்ளே அடங்கிறது இல்லைங்களா. ஸோ கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது, அவருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது, அவர் கிருபை எப்போவுமே நம்ம கூட இருக்குங்க. அதனால் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. யார் உங்களை கைவிட்டாலும், கைவிடாத தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க. நம்ம ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நீங்கள் களி கூறுங்க. இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையாக இறங்கி பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.